நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சில மதங்கள் கூறுகிறது இவ்வுலகத்துக்கு அவதாரங்கள் வந்தன, அவை தீயோரை அழித்து நல்லவர்களை காப்பாற்றினார்களாம். அப்படியாயின் அந்த நல்லவர்கள் யார்? பரிசுத்த பைபிள் கூறுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். பின் ஆகவே இன்னும் நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பதையும் நாங்கள் ஒரு விசை சிந்திக்க வேண்டும். ஆகவே அருமையான பிள்ளைகளே, அந்த அவதாரங்கள் அனைவரையும் அப்படி என்றால் அழித்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படியாயின் அந்த அவதாரங்களில் அன்பு இல்லையே? சிந்தித்து பாருங்கள். ஆகவே அன்புள்ள ஒரு தெய்வத்தை உங்களுக்கு இன்றைய நாளிலே காண்பிக்கிறேன். அருமையானவர்களே, வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 56வது வசனம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ரட்சிக்கிறதற்கே வந்தார். அருமையானவர்களே, பின்ன ஆகவே ஏனைய இந்த உலகத்திலே வந்த அவதாரங்கள் தீயோரை அழிக்க வந்தார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தேன். அவர்களை அதிலே இருந்து மீட்டெடுக்கவே வந்தேன். அவர்கள் மரித்து போவது தேவனுடைய சித்தம் இல்லை. பின் ஆகவே அந்த அன்புள்ள தெய்வம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவத்தின் காரணமாக மனிதன் தேவனை விட்டு தூரம் போய்விடுகிறான். நம்முடைய ஆதி பெற்றோரை பாருங்கள். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள், அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய உறவை விட்டு அவர்கள்தான் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவனோ பாருங்கள், அவர்களை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஓடி வருவாயே, இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி தேடி தேடி வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இதுதான் அவருடைய அன்பு. அருமையானவர்களே, எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற பரிசுத்த பைபிள், அதாவது பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய அன்பை பற்றியே வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். தேவ அன்பைத்தான் உங்கள் கையிலே
நீங்கள் சுமந்து கொண்டு திரியுறீங்க. ஆகவேதான் எப்பொழுதும் சொல்லுவேன், பைபிளை வாசியுங்க, வேதாகமத்தை எப்பொழுதும் வாசியுங்க. ஏனென்றால் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை அறிந்தீர்களானால், நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த பரிசுத்த பைபிளை நீங்கள் வாசித்து அறிந்தீர்களானால், அந்த தேவனோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு யாருமே உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. அருமையானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறது இல்லை, கடவுள் உங்களை நேசிக்கிறது இல்லை என்று மனிதனுடைய இருதயத்திலே விதைக்க சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? 6000 வருடங்களாக இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் அறிந்து கொள்ளுங்க, 6000 வருஷமாக இந்த பிசாசு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அதை நம்முடைய ஆதி பெற்றோரிடத்திலே அவன் ஆரம்பித்து விட்டான். அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஏதும் தவறு செய்தால் அவர்களை வெறுத்து தள்ளிவிடுவீர்களா? உங்களையே கேட்டு பாருங்கள். அவர்கள் உங்களை விட்டு தூரம் போய்விட்டாலும் அவர்களை வெறுத்து தள்ளிவிடுவீர்களா? இல்லையே. அவர்களை உங்கள் பிள்ளைகள் என்று நீங்கள் நேசிப்பீர்கள் அல்லவா? அப்படித்தான் நீங்கள் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனை விட்டு அகன்று போனாலும், அவரை நினையாமல் போனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களில் இருக்கிற பாவங்கள் அதைத்தான் வெறுக்கிறாரே தவிர அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவேதான் நீங்கள் அவருடைய அன்பை மறந்து நீங்கள் வெகு தூரம் சென்றாலும், உங்களுடைய இஷ்டத்தின்படி உங்களுடைய வழிகளை தெரிந்து கொண்டு சென்றாலும், மகனே மகளே, உன் ஆதி அன்புக்கு திரும்பு திரும்பு என்று சொல்லி அன்புடன் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் அருமையானவர்களே, அவருடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் குறித்து எபேசியரிலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே இந்த அன்பை குறித்து நாம் அறிந்திருப்பது மிக மிக சொற்பந்தான். அருமையானவர்கள், நாம் இன்னும் சரியா முழுமையாக அறியவில்லை, சொற்பந்தான். பிரியமானவர்களே, இன்று நம்மிலே அநேகர் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கண்டு அனுபவிப்பதன் மூலம் மட்டுமே இயேசுவின் அன்பை அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் சாட்சி சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நல்லொரு வேலையை தந்தார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு நல்லொரு இவ்விதமாக நல்ல சுகசேமத்தை தந்தார். இவ்விதமாக பலவிதமான உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். நல்லது, ஆண்டவர் எல்லோருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன். ஆனால் நாம் கூறுகிறோம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவின் அன்பின் ஒரு துளியை கூட அறியவில்லை என்றுதான் சொல்லுவேன். இவ்விதமாக இதை சொல்லி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர்கள் அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவின் அன்பின் ஒரு துளியை கூட அவர்கள் அறியவில்லை என்றுதான் சொல்லுவேன். ஆகவேதான் இப்படியானவர்கள் பாருங்க, ஏதும் ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு எந்த குறையில்லாமல் ஆசித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் நாளைக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு ஏற்படும் பொழுது சோர்ந்து போகிறார்கள். பாருங்க, சோர்ந்து போய் விடுகிறார்கள். சில நேரங்களிலே
ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை போலும் என்று கூட அவருடைய அன்பிலே சந்தேகம் கொள்ளுகிறார்கள். பின் ஆகவேதான் சொல்லுகிறேன், அவர்கள் இயேசுவின் அன்பின் ஒரு துளியை கூட அறியவில்லை. நாம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் கல்வாரி அண்டைக்கு போக வேண்டும். கல்வாரி அண்டையிலே அங்கே போய் நின்று அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவை காட்சி தான் தேவனுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. அருமையானவர்களே, வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுக்க தேவனை ஏவியது எது? பரமபிதாவை ஏவியது எது என்றால் அவருடைய அன்பு. ஒன்றுக்கும் தகுதியற்ற நமக்காக, ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நமக்காக, நம்முடைய சிந்தனைகளை பாருங்க, பாப சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் பாவ எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள் பாவ பார்வைகள், நம்முடைய பேச்சுக்கள் பாவ பேச்சுக்கள். ஆகவே நாம் ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள். இந்த தகுதியற்ற நமக்காக இந்த மனுக்குலத்துக்காக கொடூர பாடுகளை, நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே மரிக்க இயேசு கிறிஸ்துவை ஏவியது எது? அவருடைய அன்பு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரோமரிலே நாங்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போமா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன நாம் தேவனுக்கு சத்துருக்களாய்த்தான் இருக்கிறோம். அருமையானவர்களே, பின்ன நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தினாலே தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமே. இதுதான் தேவனுடைய அன்பு. இதைத்தான் அகாபே அன்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது நிபந்தனையற்ற அன்பு, ஒரு நிபந்தனையும் வைக்காத அன்பு. தேவன் என்னிடத்திலே சொல்லவில்லை, நீ உன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பு, உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் பொல்லாததாயிருக்கிறது, நீ அநியாயக்காரன், நீ கெட்டவன், நீ துன்மார்க்கன், நீ மனம் திரும்பி பரிசுத்தமாக, நான் உனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னாரா? இல்லை. நாம் அப்படியாக இருக்கும் பொழுதே நாம் என்ன ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து ஜீவ பலியானார். அருமையானவர், இன்னுமாக வேதம் நமக்கு அன்பை குறித்து போதிக்கிறதே. என்ன அன்பு? இப்பொழுது நாம் ஒருவருக்கொருவர் பாராட்டுகிற அன்பா? அந்த அன்புகள் எல்லாம் சுயநல அன்பு. அருமையானவர்களே, ஆனால் நாம் அவரை போன்று நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அது என்ன அன்பு? நிபந்தனையற்ற அன்பு. ஒருவன் மேல் அன்பு கூற, ஒரு சகோதரி மேல் அன்பு கூற, ஒரு நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பை தான் நாம் ஒவ்வொருவர் மேலும் நாங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பின்ன இயேசு கிறிஸ்து பாருங்க, தமது சத்துருக்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். அருமையானவர், தம்மை பாருங்க, நீதிபரராகிய தம்மை, ஒரு குற்றமை செய்யாத தம்மை வாதித்து கொலை செய்தவர்களுக்காக தம் ஜீவனையே அவர் சிலுவையிலே கொடுத்தார்.
சிலுவையிலே பாருங்க கொடூர பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவரை இகழ்ந்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆக நீ தேவனாமே, நீ மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தாயாமே, உன்னையே சிலுவையில் இருந்து இறங்கி வாவா, உன்னையே ரட்சித்துக் கொள்ள வழி இல்லையே, நீ மற்றவர்களை ரட்சிக்க போறாயா என்றெல்லாம் கேவலமாக அந்த வேதனையான சூழ்நிலையிலே அங்கே இருந்து பரியாசம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, அந்த கொடூரமான வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்காகவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மன்னிப்புக்கு கோரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆம் அருமையானவர்களே, இதுதான் அவருடைய அன்பு. ஆம், அவருடைய அன்பு மாறாதது. அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதனாகிய நாம் மாறுகிறோம், ஆனால் அவர் மாற மாட்டார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். மட்டுமல்ல சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவர் போதிப்பதை அங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் காணுகிறோம். அருமையானவர்களே, அவருடைய அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, தாம் இவ்வுலகத்திலே இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் என்று சொல்லி கூறுகின்றார். இதுதான் அருமையானவர்களே அவருடைய அன்பு. தமது சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ் தம்மை இவ்விதமாக காட்டி கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் இறுதி வரை அவரிடத்திலே அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். யூதாஸ் என்ன செய்கிறான்? அங்கே சத்துருக்களுக்கு அவரை காட்டி கொடுத்து ஒரு 30 வெள்ளி காசை பெற்றுக்கொள்ளுவோமே என்று சொல்லி அவரை காட்டி கொடுக்க அவன் உடன்பட்ட பொழுது அவன் சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? நான் போய் யாரை முத்தி செய்கிறேனோ, யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் ஆள், நீ அவரை பிடித்துக் கொள் என்று சொல்லி அடையாளம் கொடுத்திருந்தவன் இந்த யூதாஸ். அப்படியே அவ்விதமான சேவகர் கூட்டத்தோடு வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? போதகரே போதகரே வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்த பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, சத்துருவே என்று சொல்ல இல்லை, துரோகியே என்று சொல்லி அழைக்க இல்லை, சிநேகிதனே, முத்தமிட்டா என்னை நீ காட்டி கொடுக்கிறாய் என்று அன்போடு அவரிடத்திலே கேட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவருடைய அன்பை பார்த்தீர்களா அருமையானவர்களே? இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் மத்தியிலே அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த சபித்த மனுஷன் அவருடைய சீஷன் பேதுரு. அந்த பேதுரு மேல் இயேசு இறுதி வரை அன்பு வைத்திருந்தார், அன்பு காட்டினார். இந்த அன்புதான் பேதுருவின் இருதயத்தை உடைத்தது. பேதுரு அவரை அறிய மாட்டேன் என்று சொல்லி, அவனை நான் அறியவில்லை என்று சொல்லி சத்தியம் பண்ணி, யார்? அரண்மனை வேலைக்காரர் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான், தன்னுடைய குருவை மறுதலித்தான். அப்பொழுது அவர் எதுவுமே பேசவில்லை. அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை வெளியிலே கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது பேதுரு அங்கே இடத்திலே ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய குருவுக்கு என்ன செய்கிறார்கள் என்று. அப்பொழுது அவர் பேதுருவை கண்டவுடனே அவனை பார்த்ததுதான், வேற எதுவுமே பேசவில்லை. அந்த பார்வையே அந்த அன்பை வெளிப்படுத்தியதை பேதுரு உணர்ந்தார்.
உடைந்தார், உடைந்து போனார், மனம் கசந்து அழத் தொடங்கினார். பார்த்தீர்களா? இதுதான் ஆண்டவர் இயேசுவின் அன்பு. அவருடைய பார்வையிலும் அன்பு இருந்தது. அருமையானவர்களே, நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரே, தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக. பின்னாகவே இந்த மனித சாயல் என்பது நாம் அடிமைகள், அடிமைகள். அருமையான பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறோம் அல்லவா? பின்னாகவே இந்த அடிமை மனிதர்களுக்காக தம்முடைய சீசர்களுடைய பாதங்களை கழுவும் பொழுது பாருங்க, அந்த அடிமைகளுக்கு ஒரு அடிமையாகவே இவர் என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தி தம்முடைய அன்பை காண்பித்தாரே, அவருடைய பாதங்களை கழுவினாரே, அந்த அன்பை காண்பித்தாரே. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த சிருஷ்டிகர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்து நம் எல்லோரையும் உண்டாக்கிய சிருஷ்டிகர்த்தர் என்னையும் உன்னையும் இவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால் அவருடைய அன்பை குறித்து எப்படி எண்ணத்தை சொல்ல போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இதை தவிர வேறு எண்ணத்தை ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்டார்? சிந்தித்து பாருங்க. இதை தவிர நீ என்னிலே அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். இதைத்தானே ஆண்டவர் கேட்கிறார். பெரிய சிலுவையை சுமக்க சொல்லி சொன்னாரா? சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நம்மில் நிபந்தனையற்ற அன்பை அவர் நம்மேல் காண்பித்தார். அந்த நிபந்தனையற்ற அன்பைத்தான் அவர் நம்மேல் செலுத்தினார். உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். என் வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள், என் வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாருங்க, ஊழியம் செய்த காலத்திலே இன்றைக்கு பலர் அவருக்கு சீசராயிருந்தார்கள், பலர் சீசராயிருந்தாங்க. அவர்கள் எல்லாரையும் தம்மிடத்திலே வரவழைத்து என்ன செய்தார்? அவர்களிலே 12 பேரை தம்முடைய அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொள்ளுகின்றார். லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் இதை காணுகிறோம். இவர்களைத்தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். தேறிய வேத பாரகர், தேறிய வேத பாதகர்களாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே. பின்னாகவே அவர்கள் எப்பொழுதும் இயேசுவோடு இருப்பவர்களாக காணப்படுகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டின் சபைக்கு நிழலாட்டமாய் நாம் காணப்படுகிறோம். கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் சபை ஐக்கியத்திலே உறுதியாயிருந்து தேறிய வேத பாரகர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆம், புதிய ஏற்பாட்டின் சபையின் நிழலாட்டம் அல்லவா நாங்கள். இயேசு தலையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடனான அவருடைய அன்பை பாருங்க. அவர்தானே நமக்கு தலையாயிருக்கிறார். சபையின் தலை அவர்தான். அருமையானவர், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அங்கங்களாய் இருக்கிறோம். பின்னாகவே இயேசுவினுடைய அன்பு எங்களில் பாய்ந்து ஓட வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், இவ்விதமான சூழ்நிலையிலே பின்பு ஜூதாஸ் கெட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? ஜூதாஸ் கெட்டு போயிட்டான். பின்னாகவே அருமையானவர்களே, நாமும் கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் இறுதி வரை நாம் அவரிலே நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் என்ன செய்கின்றார்?
தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக ஒரு தடவை திபேரியா கடற்கரையில் அவர் உயிர் தெழுந்து, இது 3வது காட்சியை, அவர் திபேரியா கடற்கரையிலே என்ன செய்கின்றார், அங்கே தம்மை வெளிப்படுத்தி சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய சம்பவத்தை நாங்கள் பரிசுத்த பைபிளிலே நாங்கள் காணுகிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது சீஷருடன் உணவு உண்டு அவர்கள் எல்லாரும் பசி ஆறிய பின்பு அவர் பேதுருவின் பக்கமாய் திரும்புகிறார். திரும்பி கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். மற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அங்கே இந்த பேதுருவிடத்திலே கேட்கிறார், இவர்கள் எல்லாரும் என்னிலே அன்பாயிருக்கிறார்கள், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். இங்கே பாருங்க, 2 வழியிலே நாம் சிந்திக்கலாம். ஒன்று, முதலாவது, அங்கே கூடியிருந்த சீஷர்கள் என்னில் அன்பாக இருப்பதிலும் நீ அதிகமாய் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா ஒன்று. இரண்டாவது, அந்த இடத்திலே அங்கே கூடியிருந்த அந்த பேதுருவின் உறவினர்கள், அங்கே கூடியிருந்த ஏனைய சீஷர்கள் பேதுருவினுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் மேல் நீ வைத்திருக்கும் அன்பை விட அதிகமாய் என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். பின் ஆகவே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் மற்ற மனிதர்களிடத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய நண்பர்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? வைத்திருக்கிற அன்பை விட நீ என்னிலே அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கேட்கிறார். இன்னும் ஒரு வழியிலே சிந்திக்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உனக்காக நான் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அன்பை நீ கண்டாய் அல்லவா? நீ பார்த்து கொண்டு இருந்தாய் அல்லவா? அப்படியாயின் நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்பதே கர்த்தருடைய கேள்விகளாயிருந்தது. இந்த அன்பை சோதித்து பார்த்துத்தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கும்படியான பொறுப்பை ஒப்படைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக சிந்தித்து பாருங்க. கர்த்தர் அந்த மனிதனிடம் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் முன்பு அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை சோதிக்கிறார். முதலாவது, உன்னுடைய மற்றவர்களை விட நீ அன்பாயிருக்கிறாயா? அவர்களை விட நீ அன்பாய் என்னில் இருக்கிறாயா? உன்னுடைய உறவு முறைகள், உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், இவர்களிலே நீ வைத்திருக்கிற அன்பை விட நீ என்னிலே அன்பாயிருக்கிறாயா? இவைகளையெல்லாம் சோதித்து பார்த்துத்தான் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற பொறுப்பை ஒப்படைக்கிறார். இவன்தான் உண்மையான அழைப்பை பெற்ற சபையின் மேய்ப்பன். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த அன்பு இல்லை என்றால், அருமையானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும், இல்லை என்றால் அவன் கர்த்தருடைய ஆடுகள் என்ன செய்வான்? பாலை கறந்து தண்டை வைத்து அவன் நிரப்பிக் கொள்ளுவான். ஆகவே கர்த்தருடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனைத்தான் தேவன் அழைத்து தன்னுடைய இந்த மந்தைகளை ஒப்பு கொடுக்கிறார். என்னுடைய மந்தைகளை மேய் என்று சொல்லி. ஆகவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வித்தியாசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே
அந்த ஆடுகளை அதிலிருந்து அதனுடைய பயனை பெற்று அவன் வளருகிறான் என்றால் அவன் உண்மையான அழைக்கப்பட்ட மேய்ப்பன் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கூலியாள். அவன் கூலிக்காக வேலை செய்கிறான், ஏதோ கூலிக்காக வேலை செய்கிறான் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். எத்தனை இப்படியான கூலியாட்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆட்டுக்குட்டிகளையும் வித்து போட்டு ஓடிடுறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உண்மையாக நடந்த சம்பவங்கள். வித்து போட்டு ஓடிடுவாங்க வேற நாடுகளுக்கு. ஆகவே அருமையானவர்களே, சத்தியத்தை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் அவரிலே அன்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் நம் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்பொழுது நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே என்னோடு பேசும் என்று தானே நீங்க ஜபித்தீங்க. பின் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவின் அன்பு மாறாத அன்பல்லவா? ஆகவே உங்கள் அன்பை ஆராய்ந்து பாருங்க. நாம் தான் நேரத்துக்கு நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்க மாறி விடுகிறோம். ஆனால் அவருடைய அன்பு மாறாத. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் அறியும் முன்னே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் அல்லவா? சிந்தித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிள்ளைகள் அறியும் முன்னே நீங்க அவர்களை நேசிக்கிறீங்க. ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படியே நீங்கள் தேவனை அறியாத காலத்துக்கு முன்பே, நீங்கள் தேவனை அறியாதிருக்கும் போதே அவர் உங்களை தம் மனதிலே வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அறியாமல் இருக்கலாம், தேவனை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாத அந்த வேளையிலும் அவர் தன்னுடைய இருதயத்திலே உங்களை வைத்திருக்கிறார். இளைய குமாரனை வீட்டுக்கு திரும்பி வர பண்ணியது எது? நீங்கள் வாசித்து பார்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் அந்த உவமையை. இளைய குமாரனை வீட்டுக்கு திரும்பி வர பண்ணியது எது? தன் தகப்பன் தன்னை நேசிக்கிறார் என்று அவனுக்குள் இருந்த அந்த உறுதியான எண்ணம் தான். அருமையானவர்களே, தான் தன்னுடைய தகப்பனை விட்டு ஓடிவிட்டேன், அதனால் தகப்பன் என்னை வெறுக்கிறார், அவனை பற்றி கவலைப்படாதவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி செய்தி ஏதும் அவனுடைய காதிலே கேட்டிருந்தால் அந்த இளையகுமாரன் அவன் திரும்பி அந்த வீட்டுக்கு வந்திருப்பானா? இல்லை, நிச்சயமாக வந்திருக்க மாட்டான். அந்த செய்தியை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ ஒருவேளை நீ தேவனை அறியாத ஒருவராக இருக்கலாம், இயேசுவை யார் என்று அறியாத ஒருவராக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை நேசித்து இன்றைக்கு பாவத்தை நேசித்து உன் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு நீ தூரம் போயிருக்கலாம். ஆனால் பிதாவின் அன்பு உன்னை அழைத்து கொண்டுதான் இருக்கிறது. அவரிடம் திரும்பி வா. பிதாவின் அன்பு உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. அவரிடத்திலே திரும்பி வா. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள அவருடைய அன்பு பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே, அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே
இயேசுவே அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.